Hi friends, happy morning. Welcome to all channel friends. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பாசிப்பருப்பு பார்த்திங்கனாக்கா ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா எனக்கு 6-8 பேர் வரைக்கும் இது தாராளமாக சாப்பிடலாம். இப்போது அரை கப்பு மீன்ஸ் 150 கிராம் நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 25 கிராம் நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி துவரம் பருப்பும் ஒரு 25 கிராம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நான் ஒரு 15 மினிட்ஸு இதை கழுவிட்டு நான் ஊற போட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஊற வச்சு பருப்புங்களை நான் குக்கரில் போட்டுக்கிட்டேன். இது குவான்டிட்டி பார்த்திங்கன்னா உங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்க அத்தனை பேருக்கு போட்டுக்கிடலாம். இதுக்கு அடுத்து நான் ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சு, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பச்சை மிளகா போடுறேன். இது நம்மளுடைய காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், ஸோ இதை போடுறேன். இது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இது ஒரு ரசம் வைக்குவாங்க. அதுக்கு அடுத்து மல்லி செடியோடைய அந்த காம்புங்களை போட்டிருக்கேன். இலையெல்லாம் எடுத்துகிட்டு காம்பை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இதை வேக விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்லா இது குழஞ்சி வேகணும். அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3-4 விசில் விட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். என்னன்னாக்கா பருப்பு ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்குது, ஸோ இப்படி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். இன்னும் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மோர் மிளகா, அந்த மோர் மிளகா போடுறேன். இதுவும் கொஞ்சம் நல்லா அதில் பொரிஞ்சு வரட்டும். அடுத்து தட்டி வச்சுருக்க பூண்டு, இந்த ரசத்துக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். காரம் இல்லாத ரசம் சாப்பிட்ணும் போது இந்த ரசம் சூப்பராக இருக்கும். சாதம் கொஞ்சம் நல்லா குழைய வச்சு சாப்பிடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இப்போ கொஞ்சம் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா ப்ரௌனாக வறுத்து வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து வருது. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி செடி போட்டுடுறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த தாளித்து போட்டுடணும். இந்த ரசம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எதிரோடலாம் சாப்பிட்லான்றதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதாவது ஒரு 200 கிராமு. இதோடு பார்த்திங்கனாக்கா நான் கொஞ்சம் புதினா, மல்லி செடி, சீரகம், உப்பு இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவு பிசைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிட்டோன்னா நல்லா சாஃப்டாகிடும். இது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு, இல்லைன்னா ஒரு ஈர துணியை கூட போட்டு இதை ஊற விட்டுடலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாவு நான் 10 நிமிஷம் ஊற விட்டுருந்தேன். அது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஊறி நல்லா வந்திருக்குது. இப்போ நம்ம இதில் இப்படி சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு நம்ம சப்பாத்தி வேணும்னா சப்பாத்தி செஞ்சுக்கிடலாம், பூரி வேணும்னா பூரி செஞ்சுக்கிடலாம். இந்த பூரிக்கு சைட் டிஷ் ஒன்று செஞ்சுருக்கேன். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இந்த சைடு மட்டும் தான் செய்வாங்க. அது ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட பூரியோட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் பூரி சுட்டு எடுத்துக்கிடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய புதினா பூரி வந்து அருமையாக ரெடியாகி வந்துன்னு இருக்குது. இந்த பூரி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து ஒன்று போட்டுடலாம். இது இப்படி வரும்போது கொஞ்சம் நம்ம அமுக்கி விட்டோம்னாக்கா அது நல்லா உப்பிட்டு வந்துடும். கொஞ்சம் சைடெல்லாம் கொஞ்சம் நம்ம அமுக்கி விடணும். ஒருத்தர் சொல்லுவாங்க, எங்கள் பூரி வந்து உப்பவே மாட்டேன்னுட்டுன்னு. இப்படி 2 பக்கம் நம்ம திருப்பி விடும்போது கொஞ்சம் அமுக்கி எடுக்கணும். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய புதினா பூரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா ஒரு ரசம், பாசிப்பருப்பு ரசம் வைக்குவாங்க. இந்த ரசத்தோடு இந்த பூரியை ஃபுல்லாக பிச்சு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூரி எப்படி நல்லா பிச்சு போட்டு இந்த ரசம் இதில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பூரியும் வந்து இந்த ரசத்தோடு ஒரு 5 நிமிஷம் ஊறிட்டு எடுத்து சாப்பிட்டோன்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய புதினா பூரி ரசம் சூப்பராக இருக்குது. பார்க்கவே டெம்டேஷனாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. இது ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.